வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டு யானம் அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒவ்வொரு உணவு முறையிலையும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு உணவு முறையில் சாப்பிட்டுட்டு வந்ததுனால தான் 100 வயதுக்கு மேலும் அவங்க ஆரோக்கியத்தோடு வாழ்ந்துட்டு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 60 வயதை கடக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. காரணம் என்னென்னா நம்மளுடைய உணவு முறைகள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாகிட்டு வர்றதுன்னு தான் சொல்லலாம். ஆனால் சமீப காலமாக நம்ம மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம உணவு முறையில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதுக்கு பேர் காட்டு யானம் அரிசி அப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா இது 7 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு அரிசி. இது 7 அடி உயரம் வளருங்களாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா யானை அந்த வளரக்கூடிய இடத்துல யானை உள்ளே புகுந்தா கூட மக்களுக்கு தெரியாதுங்களாம். அதனாலேயே இதுக்கு பேர் காட்டு யானம் அரிசின்னு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியில் வைட்டமின் சி, நார்ச்சத்து, வைட்டமின் பி, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், துத்தநாகம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உடலில் ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்குது இந்த காட்டு யானம் அரிசி. இந்த காட்டு யானம் அரிசியில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நமது உடலில் குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி ரொம்ப உதவியாக இருக்கிறது. அதனால் நீரிழிவு நோய் நம்ம உடலில் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி உதவி புரியுது. நமக்கு சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு ஒரு அடிபட்டது, சின்னதாக ஒரு காயம் வந்தது அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு சீக்கிரமாக காயம் ஆறாது. ஆனால் இந்த காட்டு யானம் இந்த அரிசியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம், ரெகுலராக நம்ம உணவு முறையில் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த காயமெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா சீக்கிரமாக இந்த காயம் விரைவில் ஆறுறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இரத்த சோகை, இப்போ குழந்தைங்களுக்கு கூட ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது உடலில் அப்படின்னு சொல்லி, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டில் பார்க்குறோம். நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தாவே ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காட்டு யானம் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரத்த சோகையை கட்டுப்படுத்தலாம். ரத்தம் அதிகரிக்க, உடலில் ரத்தம் அதிகரிக்க இந்த காட்டு யானம் அரிசி உதவி பெறுது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி மிகவும் உதவிகரமாக இருக்குது. மன அமைதி, இப்போ மன அமைதி தாங்க யாருக்குமே இல்லை. மன அலர்ச்சூழல் ரொம்ப அதிகமாக இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது. இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் பலமாகிட்டு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். மேலும் இந்த நம்ம 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு மூட்டு வலி அதிகமாக வரும். காரணம் என்னென்னா கால்சியம் சத்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஆனால் இந்த காட்டு யானம் அரிசியை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா யானையுடைய கால்கள் எவ்வளோ பலமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எலும்புகள் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காட்டு யானம் அரிசியில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உணவு முறையில் ரெகுலராக இந்த அரிசியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொழுப்புக்களை நீக்கி, நம்ம உடலில் கொழுப்புகளை நீக்கி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி உதவி புரியுது. இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு உதவி புரியுது. நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த காட்டு யானம் அரிசி ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லை, அந்தோசைனின் பண்புகள் விரைவில் வயதான தோற்றத்தை தடுக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த காட்டு யானம் அரிசி உதவியாக இருக்குது. சருமத்தை பொலிவாக வச்சுக்கோ இந்த காட்டு யானம் அரிசி. இந்த அரிசியை நம்ம இட்லி தோசை தான் ரெகுலராக சாப்பிட்டு பழகியிருப்போம். ஆனால்
இதுலேயுமே வந்து நம்ம இட்லி தோசை செஞ்சு சாப்பிடலாம். என்ன ஒன்று, அதை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி சாப்பிடுவோம். இதை எக்ஸ்ட்ரா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம இட்லியாகவும் தோசையாகவும் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச புட்டு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அந்த மாதிரியும் செய்யலாம். இதை வந்து மாவாக அரைச்சி இடியாப்பம் கூட செஞ்சு சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. தேங்காய், நாட்டு சக்கரை போட்டு புட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட முடியல, அவசரத்துக்கு வந்து சாப்பிட முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இந்த புத்தாண்டில் 2025இல் அனைவரும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு அனைவரும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.